ஹாய்! இன்னைக்கு இல்ல. இனிமே கொஞ்சம் வீடியோ வரைக்கும் தம்பியோட மேரேஜ் வீடியோ தான். மேரேஜ் வந்து நெருங்கி வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் கிட்ட ஆயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா, வீடியோலாம் எடுத்தாச்சு. என்னால் அப்லோட் பண்ண வந்து டைமே கிடைக்கல. ஸோ இதெல்லாம் மேரேஜு, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு நான் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக என்னோடய பாடி வந்து கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா செம்ம டயர்டு, ரொம்ப ரொம்ப பாடி பெயினாக இருந்தது. ஒன்றுமே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஸோ இனி வர வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நமக்கு மேரேஜ் வீடியோ தான் வந்துட்டுருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மிட் நைட்டில் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, மறுநாள் காலையில் நமக்கு பந்தக்கால் நட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதிகமாக லீவ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறைய பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சிச்சு. அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 4 to 6க்குள்ளே நமக்கு பந்தக்கால் நடணும் அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம ரெடி பண்ணட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து கிறிஸ்டியன். எங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணது இந்து பையனாக இருந்தாலும் கூட எந்த ப்ரொசீஜரையும் நாங்கள் பண்ணதே இல்லை. நாங்களும் பண்ணதில்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் வந்து கம்பல் பண்ணவும் இல்லை. நாங்களும் அவங்கள கம்பல் பண்ணல. பட் என் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ரொம்ப கிளியராக ஒரு ஒரு இந்து முறைப்படி பண்ணணும் அப்படின்றதுலேருந்து நான் ரொம்ப ஆசையாக இருந்தான். ஸோ அதனால் நாங்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருந்தோம். இதில் மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயந்தான். எங்களுக்குனா எங்கள் அம்மாவுக்கும் கூட இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுமே கிறிஸ்டியன் முறைப்படி தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே தெரியாததுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. நிறைய கேட்டு கேட்டு பண்ணோம். இப்போ யூடியூப்பில் பார்த்து, தெரிஞ்சவங்கள கேட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயரை கேட்டு, அது மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்த பண்ணுறோம். அதே நேரத்தில் அதை கரெக்டாகவும் பண்ணணும். தம்பிக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நாங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணோம். ஸோ அதில் இது ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, நிறைய விஷயம் இருந்தது. இது கொஞ்சம் மெயினான ஒரு விஷயம்ன்றதுனால இதை நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த 4:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மரம் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, மூங்கில் மரம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ஏன்னா தம்பியோட ஃப்ரெண்டு வந்து அப்போவே நைட்டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து 9 அந்த அடி இருக்கணுன்னும் போது நமக்கு தேவையான அளவுக்கு இதை